ஆலோசனை கூட்டம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் அன்பரசு தலைமை தாங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த அவர் கூறும்பொழுது, கடந்த திமுக ஆட்சியில் பட்டதாரி ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டது. இதில் 20,000 பேர் கலந்து கொண்டனர். இதில் 12,000 ஆசிரியர்களுக்கு பணி வழங்கப்பட்டது. மீதம் உள்ள 8,000 ஆசிரியர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. அதிமுக அரசு வந்த பின் தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்டது. இதனால் உயர் நீதிமன்றம் சென்று வழக்கு நடத்தியதில் மீதமுள்ள 8,000 பேருக்கு பணி வழங்க உத்தரவிட்டது. ஆனால் இது நடைபெறவில்லை. தற்போது ஸ்டாலின் திமுக ஆட்சி வந்த பின்பு உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றார். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 1.5 வருடம் ஆகியும் பணி வழங்கவில்லை. இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை. எனவே சட்ட போராட்டம் நடத்த உள்ளோம் என்றார். முன்னேற்ற கழக ஆட்சியில் 2010 சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு 20,000 பேர் கலந்து கொண்டார்கள். அதில் 12,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். மீதமுள்ள 8,000 ஆசிரியர்கள் எங்களை அம்போன்னு விட்டுட்டாங்க. உடனே அதிமுக ஆட்சியில் வந்து தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்டது. அதனால் நம்ம பாதிக்கப்பட்டோம். உயர்நீதிமன்றத்துக்கு சென்றோம். உயர்நீதிமன்றம் எங்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது. அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது, இவர்கள் பணி ஆணை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனு கொடுத்தார். தளபதி ஸ்டாலின் அவர்களும் எலெக்ஷன் டயத்தில் உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை நான் கவனிப்பேன் என்றால், ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 1.5 வருஷம் ஆகிட்டது. எங்கள் வாழ்விலே ஒளியேற்றவில்லை. எங்களுக்கு எந்த விடியலுமே இல்லை. நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மீண்டும் நிலுவையில் இருக்கின்ற வழக்கினை எடுத்து வந்து எங்களுக்கான நீதியை நாங்கள் பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.